Hi everyone, welcome to Newtonation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் எல்லா ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸோட கொஸ்டின்ஸ் காட்டிடுறேன். யூ ஜஸ்ட் நோட் இட் அவுட். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திஸ் ஒன் இஸ் செகண்ட் கொஸ்டின். திஸ் ஒன் இஸ் தேர்ட். This one is fourth. This one is fifth. This one is sixth. And this one is 7. We have total of 11 problems in this session to cover. This one is 8. This one is 9. This one is 10. And this one is 11. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எய்தர் பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஆர் எல்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணும் போதே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தேன் எல்லாருக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னோட ஆன்சர்ஸ் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது நடுவில் இன்பிட்வீன் போடும்போதுனா மட்டும் யூ ஜஸ்ட் ப்ளே த வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்ஸும் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் அ டெஃபினட் இன்டெகிரல். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இன்டெகிரேட் தான் பண்ணணும். சைன் அப்பனா மைனஸ் காஸ் எக்ஸ், 1/x அப்பனா லாக் எக்ஸ் ப்ளஸ் 2x பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்க மாதிரி டினாமினேட்டரில். அப்போ அது நியூமரேட்டர் வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 2 பண்ணும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 3/-3. ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு அதே மாதிரி எக்ஸ் பவர் மைனஸ் 3 மாதிரி எக்ஸ் பவர் மைனஸ் 3 பண்ணும்போது சாரி எக்ஸ் பவர் மைனஸ் 2 பண்ணும்போது மைனஸ் 2 ப்ளஸ் 1 வில் பி மைனஸ் 2 ப்ளஸ் 1 வில் பி மைனஸ் 1. ஸோ கீழே அதே மாதிரி மைனஸ் 1. ஸோ சிமிலர்லி இங்கே மைனஸ் 3 பண்ணும்போது மைனஸ் 3 ப்ளஸ் 1 இஸ் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி. ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ் plus log ex minus 2/x minus 3/2x square. So this is the answer plus constant. Next second sum இதுதான் ரொம்ப ரொம்ப easy. Similarly 3 into cos x பண்ணா sin x plus e power x பண்ணா e power x தான் plus 4 into x square பண்ணும்போது x cube by 3 plus x பண்ணும்போது x square by 2 plus 5x. So next we'll move on to third sum. இது வந்து f of g of x மாதிரி reverse chain function. So first வந்து நம்ம உள்ள இருக்கிறது பண்ணலாம். இது entire term capital X மாதிரி x square பண்ணும்போது 2x square plus 4x plus 1 the whole power 3/3. கீழே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த g of x differentiate பண்ணணும். அதுதான் rule. 4x plus 1. So answer will be 2x square plus 4x plus 1 the whole cube divided by 3 into 4x plus 4 1 பண்ணா 0. Final answer for 3s are 12. அப்போ 2x square plus 4x plus 1 the whole cube divided by 12 into x plus 1. Next question, fourth one. So fourth one வந்து இதுவுமே f of g of x மாதிரி தான். First பண்ணும்போது log x square plus 2. அப்புறம் கீழே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணும்போது நான் டைரெக்டாக போட்டுறேன் 2x. ஸோ ப்ளஸ் 0. ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் லாக் இ. லாக் கீழே பேஸ் இ போடலாம். அப்படி இ போடலன்னா அதுக்கு வந்து லாக் 10 பேஸ் 10 மாதிரி அர்த்தம். பட் தென் நம்ம இன்டெகிரேஷன் வந்து எடுக்கிறது எல்லாமே லாக் கீழே இ தான். நான் இ மிஸ் பண்ணியிருந்தேன்னா யூ ஹேவ் டு புட் இன் ஆல் த கொஸ்டின்ஸ் 2x. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்து இதுவும் சேம் தான். காஸ் எக்ஸ் பண்ணும்போது சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை உள்ள இருக்க எக்ஸ் ப்ளஸ் 2 பண்ணும்போது 1 + 2 பண்ணா 0.
Final answer is sin x plus 2. Next question. ஸோ இதுக்கு டெஃபினட் இன்டெக்ரல் ஏன்னா லிமிட் இருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். 4 into x பண்ண x square by 2 plus 1 by x பண்ணும்போது log e x plus 1 பண்ண x upper limit 3 lower limit 1. ஸோ இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ 4 by 2 3 3s are 9 plus log e 9 plus 3 minus நம்ம 1 அப்ளை பண்ணும்போது 4 by 2 1 square plus log e 1 plus 1. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் 9 4s are 36 by 2 plus log e, this one is 3, log e 3 plus 3 minus 4 by 2 plus minus log e1. ஏன்னா இந்த மைனஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போனோம். log e1 minus 1. ஸோ நம்ம எல்லாமே பண்ணும்போது 36 minus 4. we'll have 32 by 2. இதையும் பண்ணுறோம். அப்புறம் 3யும் 1யும் மைனஸ் பண்ணும்போது I'll get plus 2 plus log e 3 by 1 மாதிரி. ஸோ இன்னொன்று log e 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 0 மாதிரி. log 1ஓட வேல்யூ 0. ஸோ இப்போ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 32 plus 4 36 by 2 plus log e 3. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ மூவிங் இன்டு 7th ப்ராப்ளம். இங்கேயுமே லிமிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணிடலாம். sin x அப்பனா I'll get minus cos x. cos x அப்பனா plus sin x தான். இந்த மைனஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்த மைனஸ் 0 to pi by 4. upper limit minus cos pi by 4 minus sin pi by 4 minus minus cos 0 minus sin 0. So sin 0 is 0, cos 0 is 1. So அப்போ இந்த கேஸில் cos pi by 4 value minus 1 by pi by 4 is 45. So 45 is minus 1 by root 2 minus 1 by root 2 plus 1. So answer வந்து minus 2 by root 2 plus 1. Answer வந்து இந்த 2 இந்த root 2 cancel ஆயிடுச்சுன்னா அப்போ 1 minus root 2. இதுதான் இதோட ஆன்சர். 0 to pi by 4 sin x minus cos x into dx. Next we'll move on to 8th problem. இதுவுமே வந்து f of g of x reverse chain rule தான். First 1 by x பண்ணும்போது log e x square plus 4x plus 1 divided by நம்ம உள்ள இருக்க term differentiate பண்ணணும். The first term will be 2x. Second term 4x பண்ணும்போது 4 plus 1 பண்ணும்போது 0. So the answer will be log e x square plus 4x plus 1 divided by 2 காமன் எடுத்துடலாம் x plus 2. Ninth problem is also very easy. 4 into x bar 4 by 4 plus 3x cube by 3 plus 2x square by 2 plus 1 பண்ண x. upper limit is 3, lower limit is 1. முதல்ல நம்ம எல்லாத்தையும் cancel பண்ணிடலாம். So that we'll make it into the lowest form. First வந்து 3 the whole power 4 plus 3 the whole cube plus 2 the whole square plus 3 minus 1 power 4 1 cube 1 square 1. So the answer வந்து 4 வரும் equal to 4. So first வந்து 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. So 81 plus 27 plus this one is 3. 3 3s are 9 plus 3 minus 4. So இது எல்லாத்தையுமே multiply பண்ணா நமக்கு என்ன வருது? This one is 90, 93, 100, 93, 100, 120. 120 minus 4 will be 116. So 10th sum. So இது வந்து நம்ம already போட்ட மாதிரி
ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ dv equal to a dt. ஸோ டைமிங் என்ன, from 0 to ஏதோ ஒரு டைம் t. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க if velocity at time t equal to 0 0. ஸோ at time t equal to velocity 0, at time t equal to என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நமக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது dv பண்ணா v வரும், 0 to v upper limit. ஸோ இந்த கேஸில் ஏக்கு பதில் kt 0 to t dt. ஸோ இப்போ v minus 0 equal to kt square by 2. எங்கேயுமே அப்பர் லிமிட் 0, லோவர் லிமிட். ஸோ எனிவே லோவர் லிமிட் போட்டால் 0 அது ஆகிடும். ஸோ அப்போ v equal to kt square by 2. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, v is equal to v naught t power minus lambda t. Find the average velocity when velocity changes from v naught to v naught by 2. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, velocity v naught இருக்கும்போது டைம் என்ன கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி v naught by 2 இருக்கும்போது டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த டைமை தான் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல டைமை தான் போடணும், நாட் த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் இந்த v போடக்கூடாது, டீயோட வெலாசிட்டி டைம்னா வேல்யூ தான் போடணும். பட் இந்த கேஸில் நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டீயோட டைம் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன ட்ரிக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா find average velocity when velocity changes from v naught to v naught by 2. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், v naught இருக்கும்போது டீயோட வேல்யூ t நாட்னு வச்சுக்கலாம், v naught by 2 இருக்கும்போது டீயோட வேல்யூ t1 வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ when t equal to t naught, v equal to v naught. ஓகே, அதான் வெலாசிட்டி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது v naught equal to v naught t power minus lambda t. ஸோ அப்போ v naught கேன்சல் ஆகிடும், e power minus lambda t equal to 1. ஸோ இப்போ நம்ம இந்த lambda t போகிறதுக்கு ln எடுப்போம். ஸோ ln, taking ln on both sides, taking ln on both sides. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், lnனா log e. அப்போ log e போது ஈயும் கேன்சல் ஆகிடும், we have minus lambda t equal to 1 is the ln 1. ஸோ ln 1 is 0, minus lambda t equal to 0. So t equal to 0. இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபைனல் வேல்யூ t1. ஸோ when t equal to t1, v equal to v naught by 2. ஸோ இந்த கேஸில் நம்ம t1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ v naught by 2 equal to v naught t power minus lambda t1. ஓகே, ஸோ அப்போ v naught கேன்சல் ஆகிடும், e power minus lambda t1 minus lambda t1 is equal to 1 by 2. ஸோ இது இந்த ரிலேஷன் எதுக்கு நான் எடுத்தேன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு lambda t மட்டும் வேணும்னா minus lambda t1 is equal to log e 1 by 2. அப்போ t1 lambda t1ஓட வேல்யூ என்ன வருதுன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ log e2, அப்போ t1ஓட வேல்யூ log e 2 by lambda. ஸோ இந்த கேஸில் பாருங்க நம்மளுக்கு v இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி டோட்டலாக எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அப்போ ஆவரேஜாக எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸில் நமக்கு டைமு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கிறோமே தவிர இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் t1 t0 t1 t2 கண்டுபிடிக்காம நம்ம டைரெக்டாக இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே v naught by 2 போடக்கூடாது, அது போட்டால் அது தப்பு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, ஏன்னா இதுதான் கொஞ்சம் ட்ரிக் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் using this value we need to find what is t1 and t2. அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு t0 is 0, t1 log e 2 by lambda. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம t1 போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து dt t0 t1 போடும்போது என்ன வரும், நம்மளுக்கு t வரும், அப்பர் லிமிட் t1 லோவர் லிமிட் t0. ஸோ t1 minus t0 equal to t1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், என்னது t1ஓட வேல்யூ log e2 by lambda, log e2 by lambda minus 0. ஸோ இதான் நம்ம டினாமினேட்டரில் போட போகிறோம். இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ண போகிறோம்னு கண்டுபிடிக்கலாம்.
v dt t naught t1. இப்போ v dt ஓட வேல்யூ என்னது? v bar e minus lambda t into dt. ஸோ இது வந்து t naught t1. ஸோ இந்த v naught கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாம். e power minus lambda t வந்து ரிவர்ஸ் செயின் ரூல் மாதிரி இருக்கு. ஸோ e power minus lambda t divided by இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துடும்? மைனஸ் லாம்டா. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ t naught to t1. ஸோ இப்போ மைனஸ் v naught by lambda e power minus lambda t1 upper limit minus e power minus lambda t naught lower limit. ஸோ இப்போ e power minus lambda t1 ஓட வேல்யூ என்ன? இங்க பாருங்க e power minus lambda t1 ஓட வேல்யூ 1/2. ஸோ இந்த v naught by lambda அப்படியே வச்சுக்கிறேன். இது 1/2 minus e power lambda t naught ஓட வேல்யூ t naught ஓட வேல்யூ நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிட்டு e power 0 is 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? minus v naught by lambda 1/2 minus 1 will be minus 1/2. என்னோட ஆன்சர் வந்து v naught by 2 lambda. இதுதான் என்னோட நியூமரேட்டர், இதுதான் என்னோட டினாமினேட்டர். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ v bar equal to integral v dt t naught to t1 divided by integral dt t naught t1. So which is equal to இங்க நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும்? v dt v naught by 2 lambda divided by log e 2 by lambda. So கீழே இருக்க டினாமினேட்டர் மேலே டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. v naught by 2 into log e 2. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ தான் நம்மளோட பேசிக்ஸ் நீடட் ஃபார் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஒரு யூனிட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிட்டாக பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி. ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்ளம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வீல் மூவ் ஆன் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்த ஒரு யூனிட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸாக சால்வ் பண்ணிட்டு அப்புறம் 5 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 5 யூனிட்டை வச்சு கன்சால்டேட் பண்ணி ஒரு ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி போடலாம். தேங்க்யூ.